ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ஒரு கப் ரவை இருந்தால் போதுங்க, உடனே இந்த ஸ்நாக்ஸை செய்யலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த ரவை சீடையை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு சட்டுன்னு இந்த ரவை ஸ்நாக் ரெசிப்பியை செஞ்சிடலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுடுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சீடை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். வறுத்தது வறுக்காதது எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வறுத்த ரவை தான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். கடாயில் எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணியையும் அளந்து எடுத்துக்கணும். 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு ரவைக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றி இருந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுறணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கும் போது ரவை நல்லா வெந்துடும். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற ரவை பெரிய ரவையாக இருந்ததுன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எந்தளவு நைஸாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கும்போது ரவை சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் ரவை உறிஞ்சிருச்சு, நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி ரவை நல்லா திரண்டு வரணும். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டும் போது ரவை நல்லா வெந்துடும். மூடி போட்டு மிதமான சூடு வர வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். ரவை நல்லா ஆறிடுச்சு, மிதமான சூடில் இருக்குது. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சிடணும். மூடி போட்டு வச்சுருந்தனால ரவை நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இது கூட 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது சீடை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நம்ம சேர்த்துருக்க மாவு ரவையில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிடணும். இந்த மாதிரி பிசையும் போது ரவையில் சின்ன சின்ன உருண்டைகள் இருந்தாலும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இந்த அளவுக்கு சீடை மாவு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. சின்ன சின்ன சீடையாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு உருட்டினோம்னா சீடை விரிசல் இல்லாமல் வந்துடும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் மீத இருக்க மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். சீடை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம் உருட்டி வச்சுருக்க சீடையை ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுறணும். எண்ணெயில் போட்ட உடனே கலந்து விட்டோம்னா சீடையெல்லாம் உடஞ்சிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளேலாம் வேகும், வெளியிலையும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சீடையோட கலர் அப்போ தான் ஒரே மாதிரி மாறி வரும். கை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். கலர் நல்லா மாறிடுச்சு. எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியான ரவை சீடை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா சீடைகளையும் பொரிச்செடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம்.
மொறு மொறுன்னு ஸ்நாக்கு ரெடி ஆயிருச்சு. காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுறணும். ரவா சீடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.